அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மீண்டும் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அதிமுகவின் தற்பொழுது பொதுச்செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிறார். மிக முக்கியமான பாயிண்டாக இதை பார்க்க போகிறோம். அதாவது முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதிமுக பல வகையில் சிதறியது நாம் அனைவரும் அறிவோம். சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, தினகரன் அணி, பழனிசாமி அணி என பிரிந்திருந்த போது நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலம் அதிமுகவின் பொதுக்குழுவின் முடிவின்படி அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும் என்றும் அவர்தான் பொதுச் செயலாளர் என்றும் நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமான அறிவிப்புகளை வெளியிட்டது. எடப்பாடி பழனிசாமிக்கும் ஓபிஎஸ்க்கும் இடையேயான அதிகார யுத்தத்தில் ஓபிஎஸ் வெளியேறி அதிமுக தொண்டர் மீட்பு குழுவை ஆரம்பித்தார். ஆனால் ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறார். மேலும் நடந்து முடிந்த லோக்சபா தேர்தலிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆதரவுடன் பலாப்பழ சின்னத்தில் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியும் அடைந்தார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு ஆதரவாக வாக்குகளையும் சேகரித்து வருகிறார். சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரும் அதிமுகவில் இணைந்து செயல்பட அவ்வப்போது சில கருத்துக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்டுக்கொண்டுதான் வருகிறார்கள். இந்த நிலையில்தான் கோவையில் செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது ஓபிஎஸ்ஐ மீண்டும் கட்சியில் இணைப்பீர்களா என்ற கேள்விற்கு பன்னீர்செல்வம் ஒருபோதும் அதிமுகவில் மீண்டும் இணைக்க முடியாது, இது கடையில் விற்கும் பொருள் அல்ல, அதிமுகவிற்கும் என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன, அந்த விதிமுறைகளின்படிதான் கட்சி நடத்துவோம். கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்டதன் காரணத்தினால் அதிமுகவிலிருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். இது நானோ அல்லது தனிப்பட்ட கட்சி நிர்வாகி எடுக்கும் முடிவோ அல்ல. பொதுக்குழு கூட்டி அனைத்து தொண்டர்களின் எண்ணப்படி பொதுக்குழு உறுப்பினர்களும் இணைந்து எடுத்த தீர்மானத்தின்படிதான் அவர் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டுள்ளார். அவரை மீண்டும் சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது என்றும் அவர் கூறியுள்ளது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மிக மிக மோசமான செயலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வருகிறாரா? இப்பொழுது மீண்டும் அதிமுகவில் பன்னீர்செல்வம் அவர்கள் இணைய முடியாது என்று கூறிவிட்டால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் தலைவராக பார்க்கப்படுகிறார். ஓபிஎஸ் அவர்கள் அரசியலின் அனாதையாக பார்க்கப்படுகிறாரா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியின் கருத்தை ஏற்றுக்கொள்ளலாமா அல்லது ஓபிஎஸ் தான் அதிமுகவில் இணைந்தால்தான் வெற்றியடைய முடியும் என்று கூறுகிறீர்களா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.